வெல்கம் guys, வெல்கம் டு School of Banking. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IRDAIலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு IRDAI அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருப்பாங்க. இந்தியாவில் இருக்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரியா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுக்காக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேவா? டோட்டல் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 49 வேக்கன்சிஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்வட்டோரியல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், லா, ஐடி, ரிசர்ச் அண்ட் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எப்படி எதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்கலாம். அக்வட்டோரியல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ளஸ் அக்வட்டோரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கான எலிஜிபிள். ஓகேவா? IAI அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிகிரி ப்ளஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு லா, நீங்கள் டிகிரி இன் லா படிச்சிருந்தா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகேவா? ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னா BE BTech வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, ஐடி படித்தவங்க, ECE, EEE இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா EEE இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் MCA முடிச்சிருக்கணும். MCAனா BCA முடிச்சுட்டு அடுத்து MCA பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறவங்க. ஓகே, அதே மாதிரி நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நான் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். சரியா? ஸோ இந்த கேட்டகரி ஃபுல்லாக அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிசர்ச். ஓகேவா? ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அதோட அலைட்ஸில் நீங்கள் எதுனாலும் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்னலிஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த போஸ்ட்னாலும் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடியே முடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 days முன்னாடியாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 13 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 44,500 அது மினிமம் பேஸ் பே அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இதுக்கான அலவன்சஸ்லாம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1,46,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா EWS இவங்களுக்கு எல்லாருக்கும் 750, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சுருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 160 கொஷின், 160 மார்க்குக்கு 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம். ஓகேவா? இது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க அடுத்தது உடனே மெயின்ஸுக்கு போயிடுவாங்க. மெயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான், எல்லாமே டைப் பண்ணுறது தான். சரியா? அதில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 சரி பென் பேப்பர் நான் டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாற்றி. ஓகேவா? பென் பேப்பர் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகேவா? அதனால் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதில் பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இங்கிலீஷு அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆர் சோஷியல் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பேப்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நமக்கு இருக்கும். ஸோ மெயின்ஸ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால் அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரியா?
அதே மாதிரி இதே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த எனக்கு அப்ளிகேஷனில் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுல அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் எனக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸை கேட்கலாம். இல்லை கமெண்ட்ஸில் கூட உங்களோட குவாரிஸை கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.